ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் பிஎஃப்எஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் ஆன்சர், அதாவது கமெண்ட்டில் டவுட்டோ இல்லை அவங்களுடைய சஜஷனோ கொடுத்துருந்தாங்கன்னா நான் கமெண்ட் படிக்கலை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எண்ணத்தில் நான் இதுவரையும் எந்த ஒரு ஆக்டிவிட்டி அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி லாஸ்ட் 2024 ஃபுல்லாக வீடியோஸ் அந்த பெருசாக அப்லோட் பண்ணலை. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனாலே சில விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் என்னால் அந்த ஒரு வருஷம் வீடியோ போட முடியல. தவிர மிச்சப்படி நான் ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கேன். இதில் கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸுக்கு நம்ம டைப் பண்ணி, அதாவது எனக்கு அந்த இங்கிலீஷில் எனக்கு ரிப்ளை பண்ண தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் தெரியும். ஏன்னால் இங்கிலீஷில் அந்த பெருசாக டைப் பண்ணி ரொம்ப லென்த்தெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி தமிழில் டைப் பண்ணோன்னா ஒவ்வொருத்தருக்கு கமெண்ட் பண்ணோன்னா அந்த டைம் கிடச்சி அது க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். 1 வேர்டில் 1 or 2 டைம் ஆன்சரில் பண்ணிவிட்டு அப்படின்னா அது அவங்களுக்கு புரியாமல் போயிடும். அப்படின்றத அந்த ரிப்ளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணல. நான் ஜஸ்ட் ஓகே, ஷுவர், தேங்க்யூ அந்த மாதிரி ரிப்ளை பண்ணுவேன். தவிர ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. ஸோ அதனால் அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை 15 டேஸ்க்கு ஒரு டைம் அந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டா பெட்டராக இருக்கும் இல்லையா அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போது நம்ம கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ எனக்கு இந்த இருக்கும் ஒரு 1000 கமெண்ட்ஸுக்கு மேலே இருக்கும். ஆனால் எல்லா வீடியோ சேர்த்து ஒரு வீடியோக்கு நான் சொல்ல முடியல, எல்லா வீடியோக்கும் சேர்த்து. சரி ஃபிட், நான் ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கும் நான் மெயின் கமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ரிப்ளை பண்ண வேண்டிய கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, சார் எந்த டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும், ரிசல்ட் அதிகமாக அக்யூரசி கொடுக்கும் அப்படின்ற ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இது ஓகே. அதாவது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கலாமா, 10 மினிட்ஸ் எடுக்கலாமா, எல்லாம் 3 மினிட்ஸ்ன்றாங்க, எல்லாம் 5 மினிட்ஸ்ன்றாங்க, 10 மினிட்ஸ்னாங்க, 1 மினிட்ன்றாங்க எப்படின்னு. நான் உங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்பட்டேன் அப்படின்னா, ஒரே ஒரு டைம் ஃப்ரேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிவிடுவோம் அப்படின்றது பொய்யான விஷயம். அது வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட் அது புரிஞ்சுங்க. ஏன்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காவது நம்ம பெரிய டைம் ஃப்ரேம் தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமே ஒரு அனாலிசிஸ் பண்ணுறீங்க, ஒரு கேப் அப்பு, கேப் டவுனு, ஒரு பிரேக் அவுட்டு, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை கூட ஏதோ ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க. அது ட்ரெண்டு எங்கே போதும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்லையோ பெரிய டைம் ஃப்ரேம்லையோ அனாலிசிஸ் பண்ணி அது அப் ட்ரெண்டாக அல்லது டவுன் ட்ரெண்டில் போதா அல்லது கரெக்ஷன் வேவில் போதா இல்லை ஒரு ட்ரெண்டிங் வேவில் போதான்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணி அந்த டைம் ஃப்ரேமில் என்ன செட்டப்புக்கோ அந்த எடுக்க முடியுமே தவிர ஒரே ஒரு டைம் ஃப்ரேமில் நீங்கள் எடுத்து அக்யூரசி அந்தளவுக்கு வராது. நான் சொல்லிட்டு தோராயமாக வந்தால் வரும், இல்லை கீழே போனால் போகும், அந்த மாதிரி செட்டப் தான் பண்ண முடியுமே தவிர உங்களுக்கு ஃபுல்லாக நாலேஜோடு பண்ணணும் அப்படின்னா மல்டி டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஷீட் பண்ணி ட்ரேட் எடுத்தால் அதோடய ரிசல்ட் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த டெலிகிராம் சேனல் இருக்குது இல்லையா உங்களுக்கு, நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க குரூப்பும் நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன சார் அது? அதாவது ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுத்துலேயும் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறீங்க லைவ் மார்க்கெட்லேயே, அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில கோவப்பட்டு, சார் அதுக்கு என்னத்துக்கு சார் நாங்கள் இந்த குரூப்லாம் ஜாயின் பண்ணோம், நாங்கள் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக ஒன்று புரிஞ்சுங்க, எல்லோரும் மனிதர்கள் தான். அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ நீ ஆக்சுவலாக நான் உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் உங்கள்கிட்ட சார்ஜஸ் வாங்கலை, அது புரிஞ்சுங்க. இப்போ நாலேஜ் கற்றுக்கணும், டியூஷன் ஃபீஸ் மாதிரி தான் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணணும் தவிர நான் உங்களுக்கு குரூப் இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு சேர்ந்து அதுக்காக சார்ஜஸ் அப்படின்னா சத்தியமாக உங்கள்கிட்ட நான் வாங்கினது கிடையாது, வாங்க போகிறதும் கிடையாது. ஓகே, ஸோ அந்த குரூப் என்னென்னா நம்ம என்ன அந்த விஷயத்தில் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எதுவும் இப்போ அந்த 1 மாதமா இல்லை 15 டேஸாக திரும்ப நம்ம ப்ரைம் குரூப் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த இதுக்குள்ளேயே டைம் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த நம்மளோட வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இன்னும் 5 to 10 டேஸோ இல்லை இந்த 1 மாதமாக அதில் சென்ட் பண்ணி திரும்ப நம்ம ப்ரைம் குரூப் மட்டும்தான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவேன். அது கொஞ்சம் நாளைக்கு டெம்பரரி தான். நம்ம ஃப்ரீ குரூப்பில் டெம்பரரி, நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் நம்ம எல்லா விஷயத்தையும் இதுவரையில் எவ்வளோ நாள் என்னென்ன ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் கண்டினியூ ஆகிட்டோம் லைஃப் டைமுக்கு. ஓகே, சரி. இன்னொரு 3வது கொஷின்ஸ் என்னென்னா, சார் நான் உங்கள்கிட்ட கற்றுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு வராங்க. ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் சொல்லித்தராங்க, எவ்வளோ விஷயங்கள், அதுக்கு சார்ஜஸ், இதுக்கு சார்ஜஸ், ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரு 50,000 rupees சார்ஜஸ் வாங்கி 2 times பெரிய ஃபுட்டு நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க. அதுன்னு பிஸ்னஸ் பர்பஸுக்காக இருக்கிற கிளாஸ் சத்தியமாக இது கிடையாது. அது ஃபஸ்ட்டு தெளிவாயிடுங்க. இது நீங்கள் உங்கள் சொந்த காலில் உழைச்சி
நீங்கள் ஒரு தெளிவான முடிவு வர முடியும், என்னால் நான் எஃபர்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கிறேன் அப்படின்றது மட்டும் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க, நான் கிளாஸஸ் ஃபீஸ் வந்து வாங்கி தான் நான் மேலே வரணும் அப்படின்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு ஓகே வாங்க இதெல்லாம் பண்ண அது கற்றுக்கலாம், 2 நாளில் கற்றுக்கலாம், 10 நாள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துரு, அதை பண்ணிடலான்னு என்னென்ன உங்கள்கிட்ட மோட்டிவேஷன் உங்கள்கிட்ட பணத்தை நான் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணுறேங்க எல்லாரும் சொல்லுவேன், ஒரு 10 பேர் கால் பண்ணாங்கன்னா அது ஒருத்தர் தான் வந்து நான் கிளாஸ் அட்மிட் பண்ணிக்க. ஏன்னா மிச்சம் 9 பேர் என்னென்னா அவங்களுக்கு ஏதோ தேடிட்டு இருப்பாங்க. ஒரு டக்குன்னு சார் இந்த ஆப்ஷன்ஸில் பண்ணலான்னுக்கிறேன், அதை பண்ணலான்னுக்கிறேன், எனக்கு டெய்லி ஒரு 2000-3000 சம்பாதிக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வருவாங்க. அவங்களுக்கு விஷயத்தை புரிய வச்சு அவங்கள இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்க்கெட் கிடையாது அப்படின்னு புரிய வச்சு அவங்க 9 பேர் ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவேன். தவிர ஒருத்தர் மட்டும் தான் வந்து நான் அட்மிட் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஏற்கனவே நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசினவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே சரி, இது வந்து 3வது கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சார் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வேஸ்லாம் போனீங்க, இது எப்படி சார் முன்கூட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு. எஸ், தாராளமாக பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒரு லோ க்ரியேட் பண்ணிட்டு அகைன் அந்த லோ க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துச்சுன்னா நீங்கள் ட்ரெண்டிங்கில் ஃபார்மேஷன் ஓகே நம்ம வந்து ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரு லோ க்ரியேட் பண்ணியும் அந்த லோ பிரேக் பண்ணாமல் இப்படியே மேலே மூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹை ஒரு லோ இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிடுது. இதில் என்ன நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியும்? இந்த இடத்துல பிரேக் அவுட் எத்தனை மணிக்கு கொடுக்குது? மணிக்கு 2 மணிக்கு கொடுக்குது. 2 மணிக்கு கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன் எதுவும் நடக்கலையே. ஓகே, அதே மாதிரி திரும்ப லோ திரும்ப ஹை, அப்போ மார்க்கெட் சைட்வேஸ், அப்போ ரேஞ்சில் போகுது, நம்ம எதுவும் ட்ரேட் பண்ணக்கூடாது. இதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை இருக்கணும். நீங்களும் கற்றுக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே சரி, அதுக்கப்புறம் இந்த ஈவினிங் டைமில் க்ரூட் ஆயில் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து போட்டுருந்தீங்க சார், சூப்பராக இருந்துச்சு, ஒர்க் ஆகிட்டுருந்துச்சு. ஒரு 2019-20 திரும்பவும் அதே மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு கண்டிப்பாக அது ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மேபி உங்களோட சப்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஈவினிங் மார்க்கெட்டில் நம்ம கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், நம்ம க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே வந்து ஈவினிங் டைமில் ஒரு 1 to 2 hours இன்னொரு சேனல் நம்ம தமிழ் ட்ரேடிங் சேனல் இருக்குது இல்லையா, அதில் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். லைவ்லேயும் வரலான்னு இருக்கேன், பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இதுக்கு எத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் பற்றி அனாலிசிஸ் பண்ணக்கூடாது, அது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் அதை பற்றி நம்ம பேசவும் இல்லை. ஓகே, இது வந்து முக்கியமான கேள்விகளை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், வேறு என்ன கேள்விகள் கேட்கணும் அப்படின்னுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவை அந்த கமெண்ட்க்கு என்னென்ன ரிப்ளை பண்ண முடியுமோ நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.